இந்த பிக்சர்ல உள்ள மாதிரி டிராயிங் உங்களுக்கு வேணும்னு நினைச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சுன்னா அதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட தேர்ட் வீலாக் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்னோட வீலாக்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என் சேனல் பிளேலிஸ்ட்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா இருக்கும், அதுல நீங்க பாத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோல நான் என்ன வீலாக் நான் பண்ண போறேன்னா என் காலேஜ்க்கு நான் போயிட்டு என்னோட ஜூனியர்ஸ் ஒர்க்லாம் நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்ட போறேன். அதெல்லாம் என்னென்ன ஒர்க்ஸ்ன்றதை நான் வந்து டீட்டெயிலாக நான் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் இல்லுஸ்ட்ரேஷன். நான் ஏன் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்ல போறேன்னா இப்போ நான் இல்லுஸ்ட்ரேஷன் ஜூனியர்ஸ் பண்ண ஒர்க்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். என்ன மீடியத்தில் பண்ணியிருக்காங்கன்னு நான் அப்படியே நான் வரிசையா சொல்ற பாத்துக்கோங்க. இல்லுஸ்ட்ரேஷனா என்னன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இருந்தால் நான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருத்தவங்களே இப்போ நம்ம பார்த்து அப்படியே வரைஞ்சோம்னா அது போர்ட்ரேட் சொல்லுவோம். இப்போ அவங்க எந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்றத நம்ம மென்ஷன் பண்ணி மெயினா நம்ம சொன்னோம்னா அதுதான் இல்லுஸ்ட்ரேஷன். ஒரு இடத்தோட பொருளை அப்படியே நம்ம மெயின் பண்ணி டிராயிங் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒருத்த புக் படிக்கிறான் அப்படின்னா அவன் எங்க உட்காந்து படிக்கிறான், ஒரு ரூம்ல உட்காந்து படிக்கிறானா அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா நம்ம வரைகிறதா வந்து இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னு வச்சீங்கன்னா கபடி, கிரிக்கெட் இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுறது நீங்க பாத்துப்பீங்க. அதுல வந்து ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியா நம்ம டிராயிங் பண்ணோம்னா அது மூமெண்ட் டிராயிங்கா போயிடும், மூமெண்ட் ஸ்கெட்ச்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம்னா அந்த கிரிக்கெட் அவன் விளையாடுற இடத்துல எந்த இடத்துல நிக்கிறான், ஒரு கிரவுண்ட்ல நிக்கிறான், பேட்டை பிடிச்சிட்டு நிக்கிறான், ஒரு ஸ்டெம்பு கிட்ட நிக்கிறான், ஒருத்தவங்க பால் போடுறாங்க அதுக்கு முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்றத ஒரு மூமெண்டா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கான்றவரே எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சு காட்டுறது வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த ஒர்க்லாம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். போஸ்டர் கலர்லயும் வாட்டர் கலர்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. போர்டு என்னென்ன போர்டுனா ஸ்னோ ஒயிட் போர்டு, அப்புறம் வாட்டர்மேன் ஷீட், அந்த மாதிரி இன்னும் நிறைய போர்டு இருக்குது. அந்த மாதிரி போர்டுல வந்து இப்ப அந்த ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. அதான் இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். இதுவரையும் நீங்க பார்த்தது வந்து நான் சொன்ன மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். இப்ப நம்ம பார்க்க போற டிசைன் என்னன்னா மேகசைன் டிசைன் சொல்லுவாங்க. மேகசைன் டிசைன் சொல்றதுன்னா ஒரு புக்கை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பேப்பர் பார்த்திருப்பீங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய நோட்லாம் வாங்கியிருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனி நேம் போட்டு நோட்னா நோட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனி நேம் போட்டு ஏதாவது பூ டிசைனோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மேகசைன்ஸ் வரும். இப்ப நம்மளே எடுத்தீங்கன்னா குமுதம் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலயுமே முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்கும். அந்த மாதிரி டிசைன் அப்புறம் இந்த மாதிரி டிசைனை வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து போடுவாங்க. அந்த டிசைன் தான் இப்ப நான் காட்ட போறேன் உங்களுக்கு. இதுல நான் இப்ப காட்ட போறது ஸ்போர்ட்ஸுக்கு அது சம்பந்தமா பண்ணிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சாதாரண அந்த கிரீம் அந்த மாதிரி வந்து ஸ்பேஷியல் ப்ராடக்ட் அந்த மாதிரி உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே மேனுவலா எப்படி அவங்க பண்ணிருக்காங்கன்ற அந்த ஒர்க்ஸை தான் நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து லேட்டரா வந்து நம்ம டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பிரிண்ட் போடுற இடத்துக்கு இது பண்ணி தான் அவங்க பிரிண்ட் போட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும். மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங் வந்து பேசிக்கா தான் பண்ணி பார்ப்பாங்க. மேனுவலா இது வந்து பண்ண அவங்க ஒர்க்கை தான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ வந்து ஸ்டோரி போர்டு அண்ட் கேரக்டர் டிசைன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டோரி போர்டுனா என்னன்னா ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம போர்டில் வந்து டிஸ்பிளே பண்றதா. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க போறாங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி போர்டு தான் மேக்ஸிமம் வந்து நார்மலா போட்டுப்பாங்க. அதை அதுக்கப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்டா எடுப்பாங்க.
எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்ப நியூஸ் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா சிறுகதை போட்டு குட்டி குட்டி பாக்ஸ்ல வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அதை வந்து சில இதுல பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்டா எடுத்துப்பாங்க. இதை வந்து எங்க இதுல வந்து ப்ராடக்ட் டிசைனுக்கு பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட்டை பத்தி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னா இப்ப சின்ன வயசுல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் காக்கா கதை, அப்புறம் நரி கதைலாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் பாக்ஸா போட்டு தான் நமக்கு வந்து ஸ்டோரி போர்டா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி அந்த ஒர்க்கை எப்படி பண்றாங்கன்றத நான் வந்து பண்ணிருக்கதுன்றத இப்ப நான் காட்டுறேன். அதே மாதிரி கேரக்டர் டிசைன், இப்போ ஒரு கேம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல வந்து எப்படி கேரக்டர் டிசைன் பண்ணிருக்காங்கன்றத அதுல வந்து நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். கேரக்டர் டிசைன் சொல்ல போனா இப்போ ஒரு கேம் எடுத்துக்கிட்டா இப்ப பப்ஜி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல வந்து இப்ப ஜாம்பிலாம் இப்ப இடையில பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி ஜாம்பிஸ் எல்லாம் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு கேரக்டர் டிசைன் ஆர்டிஸ்டால தான் அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் கடைசியா வந்து பெயிண்டிங்ஸ் நான் காட்டுறேன். பெயிண்டிங்ஸ் மீன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட செட்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்ப ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுவும் கேன்வாஷ் போர்ட்ல. அந்த ஒர்க்லாம் வந்து எப்படிலாம் என்னென்ன ஒர்க்லாம் இருக்குன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபாரஸ்ட் பண்ணிருப்பாங்க, அப்புறம் ஒரு தேர் கோவில்ல இருக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க, பேர்ட்ஸ் ஃபிளை பண்றது, அப்புறம் ஃபுல் ஃபிகரா ஒரு ஹியூமனை வரைகிறது, மாடர்ன் ஆர்ட்ஸ், அப்புறம் போர்ட்ரேட் ஆர்ட்ஸ், இது எல்லாமே வந்து வரிசையா இப்ப நான் வரிசையா காட்டுறேன் அந்த வீடியோல. அப்படியே பாத்துக்கோங்க. இப்ப லாஸ்டா வந்து நான் பெயிண்டிங் கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படியே எப்படி இருக்குன்றத காமிச்சிடறேன். என்னோட கிளாஸ் வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா என்னோட ஸ்டோரியில எல்லாம் நான் அடிக்கடி வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருந்து பண்றதுனால பார்த்திருப்பீங்க. பெயிண்டிங் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பாத்துங்க. உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு டிஃபரன்ஸா இருக்கும் காலேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத. இந்த வீடியோல நான் வந்து தேர்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ண ஒர்க், அப்புறம் வந்து ஃபைனல் இயர் பெயிண்டிங் பண்ணியிருந்த ஒர்க் மட்டும் தான் நான் அதிகமா காமிச்சிருந்தேன். இன்னும் நான் ஸ்கல்ப்டிங் டிபார்ட்மெண்ட் பக்கம் போவே இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஒர்க் எதுவுமே நான் காட்டல. தேர்ட் இயர் பெயிண்டிங்கும் அப்புறம் இன்னும் 2-3 கிளாஸ் வந்து நான் வந்து ஒர்க்ஸ் நான் காட்டவே இல்லை. எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் கிடைக்காதனால நான் வந்து இப்போதைக்கு இந்த இது மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரோட ஒர்க்ஸும் நான் காட்டுறேன். ஒர்க் ஏன் கம்மியா இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்கை வந்து பண்ணிட்டு வீட்லயே வச்சிருந்திருப்பாங்க. அதனால வந்து அந்த ஒர்க்லாம் வந்து அதிகமா இல்லாத மாதிரி இருந்துச்சு. முக்கியமா பெயிண்டிங்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். நிறைய பெயிண்டிங் நான் காட்டினது எல்லாமே வந்து டெக்ஸ்டைல் டிசைனா யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு டிசைனிங்ஸ்ல வந்து அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்.
அந்த இதையும் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்ல பண்ணதை தான் வந்து டிஜிட்டலா வந்து மாத்திப்பாங்க. லேட்டரா வந்து அந்த தான் வந்து டிஜிட்டலா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால பெயிண்டிங் எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு யாரும் வந்து எடுத்துக்க வேணாம். இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருந்துச்சு, எந்த டிராயிங் பிடிச்சிருந்துச்சு, எந்த இல்லஸ்ட்ரேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னு ஃபுல்லு பார்த்துருந்தீங்கன்னா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.